ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டிப்ஸ் அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எந்த வேஸ்ட் பேப்பர் இருக்கா, கொஞ்சம் திக்கான வேஸ்ட் பேப்பர், அரிசி வாங்குறது 1 கேஜி அரிசி வாங்குவோம், இந்த மாதிரி கோதுமை ஏதாவது வாங்குற மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் பேப்பரை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து கரப்பான்பூச்சி மருந்தை வந்து அதில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டில் வந்து எல்லா ஸ்பேஸ்லேயும் வைக்க முடியும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கெட் அவுட் ஜெல் எடுத்துக்கிறேன். ஆல் காக்ரோச் கெட் அவுட் ஜெல் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சேஃபானது. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பாய்சனஸ். அது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். அதனால் நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுகர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் போரிக் ஆசிட் அது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரம், இது மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே சேஃபு. எந்த ஸ்கின் அலர்ஜியும்